காப்பருடைய பிரைஸ் 60% இன்க்ரீஸ் ஆன நியூஸை நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, கரெக்டா? பட் புதுசா இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, காப்பர்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இந்தியாவில் சேஃபா இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கரெக்டா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காப்பர்ல இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் கிளியர் பண்ணி எந்த ஒரு அன்னெசரி ரிஸ்க்கும் எடுக்காம பிகினர்ஸ் பண்ற காமனான மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி நீங்களே ஒரு கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் டிசிஷன் எடுக்க இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களை கைட் பண்ணும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் என்னென்ன கவர் பண்ண போறேன் அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்பர் 1 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 உடைய காப்பருடைய ரியல் டேட்டா பார்க்கலாம். பிளஸ் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன், இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை நம்ம கவர் பண்ணலாம். நம்பர் 1. ஓகே, நம்பர் 2 காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன், ரிசர்ச் பேக்டு ரீசன். நம்ம இந்த தடவை டீட்டெயில்டா பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு ஓவர்வியூ பார்த்துருப்போம். இதை நம்ம ரிசர்ச் பேக்டு டேட்டாவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ரீசன் என்ன, ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ காப்பருக்கு எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ. இதுக்கப்புறமா நம்பர் 3 லாங் டேர்ம் வியூ, காப்பருடைய லாங் டேர்ம் வியூ எப்படி இருக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டேர்ம் உடைய வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நான் கவர் பண்றேன், தேர்ட் செக்ஷன். ஓகே, நம்பர் 4 வந்துட்டு காப்பர் இன்வெஸ்டிங் உடைய ரியாலிட்டி அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரை பத்தியும் நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் இந்த செக்ஷன்ல லாஸ்ட் வீடியோல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சதீஷ் அவர்கள் வந்து பிசிக்கல் காப்பருடைய ஒரு வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தியும் நான் இங்க கவர் பண்றேன். சப்போஸ் சதீஷ் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா நீங்க இந்த செக்ஷன் போகலாம். பட் ஐ வுட் அட்வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்பர் 4 அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது, எஸ் நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கான மெயின் ரீசன், அதாவது காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, எல்லாத்தையுமே நம்ம இங்க பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 5 திங்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணுறோம். ஓகே, suppose if you are not here for these topics, then you can skip up this video. For remaining people, just stay with me. Research backed data step by step we will cover. Okay, let's begin. Let's start with section 1. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல 2025 உடைய டேட்டா பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ நான் அதை முதல்ல சொல்றேன். அதாவது நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரியே காப்பருடைய பிரைஸ் வந்து 60% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரைட்டா? அதாவது இது வந்து சும்மா ஒரு கேஷுவலான மூவ்மெண்ட் கிடையாது, ஒரு அட்டென்ஷன் வர்த்தி மூவ்மெண்ட், கரெக்டா? ஓகே, ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் சொல்ற ஃபேக்டை மட்டும் நல்லா பாருங்க. நான் சைட்ல உங்களுக்கு காப்பருடைய சார்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா, நீங்க பார்க்க முடியும். அதாவது ஜான்வரியில இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பிளாட்டா இருந்த காப்பர் ஆகஸ்டுக்கு அப்புறம் சடனா ஒரு 45% இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன? அதாவது ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் சைலண்டா இருந்த காப்பர் சடனா ஆகஸ்ட்ல 45% பிளஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், ரைட்டா? தென் ஒன்லி வி கேன் டேக் ரைட் டிசிஷன் இன் அவர் காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பிளாட்டா இருந்திருக்கும், ஆகஸ்ட்டுக்கு மேலதான் அந்த பிரைஸ் சர்ஜ் வந்திருக்கும், ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹைலைட் கூட பண்ணிடுறேன். ஓகே, இந்த பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு ஒரு 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 கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், ஒரு பிக்சர். ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம நம்பர் 2க்கு போகலாம். நம்பர் 2 நான் என்ன சொல்லியிருந்தேன், ரீசன் என்ன பிளஸ் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் வியூ நம்ம பார்க்கலாம், ரைட்டா? கண்டிப்பா நம்ம இதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் உடைய வியூ எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடலாம். ஸோ முதல்ல நான் சொல்லிடுறேன் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு டேட்டாக்கும் நான் சைட்ல உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்க ரீட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ நம்பர் 1 லாஸ்ட் வீடியோல நம்ம சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். AI பிளஸ் டேட்டா சென்டர்ஸ். இங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் மட்டும் நான் சொல்றேன். உண்மையா அதாவது நம்ம AI டூல்ஸ்லாம் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த சாட் ஜிபிடி, ஜெமினை அப்படிலாம். ஸோ இந்த AI டூல்ஸுக்கெல்லாம் மேசிவ் சர்வர்ஸ் தேவைப்படும், ரைட்டா? சும்மா நீங்க சர்வர்ஸ் டைப் பண்ணாவே போதும், உங்களுக்கே தெரிய வரும். அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு லென்தி அந்த ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த சர்வர்ஸ் மேசிவ் சர்வர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மேசிவ் சர்வர்ஸ்லாம் யூஸ் பண்ணா அந்த AI டூல்ஸ் அதுக்கு அதிகமான பவரும் தேவைப்படும், அதுக்கு அதிகமான கூலிங்கும் தேவைப்படும். இப்போ இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த AI சர்வர்ஸ் இருக்குல்ல,
இந்த ஏஐ சர்வர்ஸ் அது சாலிட் காப்பரை யூஸ் பண்ணும். இப்போ அதுக்கு நான் சொல்லியிருந்தேன் கூலிங் டர்போ, அந்த கூலிங் பைப்ஸ் இருக்குல்ல அதுவும் காப்பரை யூஸ் பண்ணும். கூலிங் பைப்ஸும் காப்பரை யூஸ் பண்ணும். நம்பர் 3 நான் என்ன சொல்லியிருந்தேன், பவர் கிரிட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காப்பரை யூஸ் பண்ணும். இப்போ பவர் கிரிட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன யூஸ் பண்ணும், காப்பரை யூஸ் பண்ணும். இப்போ எனக்கு சொல்லுங்க, காப்பருடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன, ஏஐ அண்ட் டேட்டா சென்டர்ஸ். சூப்பர். இப்போ நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், இந்த செக்ஷன்ல நான் என்ன கவர் பண்றேன்னு சொன்னேன், ஷார்ட் டேர்ம் வியூ. இப்போ எனக்கு சொல்லுங்க, ஷார்ட் டேர்ம் வியூ ஆஃப் காப்பர் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி சொல்லிடலாமா? அதாவது ஏஐ உடைய டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காப்பர் பிரைஸ். கரெக்டா? சும்மா மேத்தமெட்டிக்கல் எல்லாம் சொல்லல, சிம்பிள் மீனிங் என்ன அப்படின்னா, ஏஐ உடைய டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏஐ டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்தது அப்படின்னா, ஹைப் அந்த அளவுக்கு ஹைப் இல்லைன்னா காப்பர் பிரைஸ் ஆவரேஜா தான் இருக்கும். சிம்பிளா ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நியூ டேட்டா சென்டர்ஸ் ஓபன் பண்றாங்க, ஓபன் ஏஐ நியூ டேட்டா சென்டர்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க, இல்ல ஏதோ கொலாபரேட் பண்றாங்க, கூகுள் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, எந்த நியூஸ் வந்தாலும் காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா ஷார்ட் டேர்ம்ல? பிகாஸ் நவ் இட்ஸ் ஏஐ எரா. ஐ ஹோப் யூ ஆல் நோ தட். ஸோ எனக்கு சொல்லுங்க, அப்போ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏஐ பிரைஸ் ஷார்ட் டேர்ம்ல இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? சப்போஸ் வேற ஏதாச்சும் நெகட்டிவ் ஃபேக்டர் ஷார்ட் டேர்ம்ல வந்துச்சு, அப்போ காப்பர் பிரைஸ் என்ன ஆகும்? கரெக்ட் ஆகும், இந்த சென்ஸ் கீழே வந்துடும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஷார்ட் டேர்ம் வியூ? ஸோ ஐ ஹோப் இந்த 2 செக்ஷன்ல பேசிக்ஸும் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் காப்பர், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, லாங் டேர்ம் வியூ தேவை. ஸோ இப்போ நம்ம லாங் டேர்ம் வியூ பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு செக்ஷன் 3. செக்ஷன் 3 என்னது, லாங் டேர்ம் வியூ. ஓகே, காப்பருடைய லாங் டேர்ம் வியூ என்ன? ஓகே, இப்போ காப்பருடைய லாங் டேர்ம் வியூவை நம்ம எப்படி பிரதர் நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல காப்பர் எப்படி பிஹேவ் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சைட்ல அப்ஸ்டாக்ஸ் உடைய ஒரு ஆர்டிகல் அட்டாச் பண்றாங்க. பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 10 இயர்ஸா லெட்ஸ் சே நீங்க காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு காம்பவுண்டட் ஆனுவல் growthன்னு சொல்லுவாங்கல்ல, CAGR, அது வந்துட்டு 15.1% உங்களுக்கு வருது. டீசென்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஓகே, காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டான டிசிஷனா? கிடையாது. பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். ரைட்டா? இது உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பேசிக்கான திங். பாஸ்ட்ல அப்படி பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்றதுக்காக ஃபியூச்சர்ல அப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஓகே, அப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், அதை எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? டிமாண்ட், தட் இஸ் த ஃபேக்டர். ஸோ டிமாண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ டிமாண்ட் பார்க்கலாமா? இப்போ டிமாண்ட் அந்த டேட்டா உங்களோட நான் ஷேர் பண்ணேன். 2025-26 அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். 2025ல 28 மில்லியன் டன்ஸ் ஆஃப் காப்பர் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? டேட்டா சொல்லுது, நான் சைட்ல 28 மில்லியன் டன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2040க்குள்ள இந்த டிமாண்ட் 42 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. அப்படின்னா அப்ராக்ஸா 50% growth we can expect. கரெக்டா? ஸோ லாங் டேர்ம்ல எப்படி உங்களுக்கு தெரியுது? டிமாண்ட் வைஸ் குட்டா தான் இருக்கு. சரி, இந்த டிமாண்டுக்கான ரீசன் என்ன? வாட் ஆர் த டிரைவர்ஸ் ஆஃப் திஸ் டிமாண்ட்? அதையும் பார்க்கணும்ல. யூ வில் கெட் எவ்ரிதிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜஸ்ட் ஸ்டே வித் மீ. இதோடைய டிரைவர்ஸ் என்ன ரீசன், என்ன டிமாண்ட், இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? சிம்பிள், நான் சொன்ன மாதிரி EV இல்ல காப்பர் தேவைப்படுது, ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் திங்ஸ்ல காப்பர் தேவைப்படுது, AI இல்ல காப்பர் தேவைப்படுது, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் கிரிட்ஸ்ல காப்பர் தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸும் தான் இந்த டிமாண்டுக்கான ரீசன். ஓகே, டிமாண்ட் புரிஞ்சிடுச்சா? இப்ப சப்ளைல வரலாம், சப்ளை பக்கம் வரலாம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட்ல. ஓகே, சப்ளை விடுங்க, முதல்ல சப்ளைலே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது சப்ளை ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்ப ஓல்டு மைன்ஸ் இருக்குல்ல, அங்கிருந்து தான் நம்மளுக்கு அந்த ஓர் காப்பர் அதெல்லாம் வருது. ஸோ ஓல்டு மைன்ஸ்னால ஓருடைய குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓருடைய குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, ஓல்டு மைன்ஸ் தான் ப்ராப்ளம் இருக்கு, நியூ மைன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர். நியூ மைன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு 17 இயர்ஸ் தேவைப்படுமா? இங்கவே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அதாவது ஒரு நியூ மைன் ஓப்பன் பண்றதுக்கு this many years ரிசர்ச் சொல்லுது. ஸோ ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சப்ளைல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா? ஸோ ஓகே, சப்ளைல ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சப்ளை இல்ல ஏதாச்சும் டெபிசிட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெபிசிட்னா ஏதாச்சும்
ஏதாச்சும் லேக் இருக்குமா? ஏன்னா நீ சொல்ற 17 years வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா டிமாண்ட் அதிகரிக்குது, சப்ளையே இல்லைன்னா என்ன ஆகும்? ஸோ தேர் வில் பி சம் ஷார்டேஜ். கரெக்டா? எஸ், ஆஸ் பர் டேட்டா 2040 ஆல்மோஸ்ட் 10 million tons ஆஃப் காப்பர் ஷார்டேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் கன்க்ளூட் பண்ணோம். அப்படின்னா காப்பருடைய லாங் டர்ம் எப்படி இருக்கு? புல்லிஷ், அதாவது பாசிட்டிவா இருக்குன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 4 என்ன சொல்லியிருந்தோம்? காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரியாலிட்டி அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சர், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம கிளியரா பார்த்து இந்த வீடியோ கிளியரா எண்ட் பண்ணிடலாம். பிகாஸ் A to Z உங்களுக்கு காப்பரை பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா போகலாம். பட் ஐ ஹோப் ஃபுல் கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் பார்ப்பாங்கன்ற ஐ பிலீவ் தட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரியாலிட்டி என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டு ETFs, அதாவது கோல்டு பீஸ் அப்படின்றத நானே பல வீடியோல கவர் பண்ணிருப்பேன். கரெக்டா? கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ETF. சூப்பர். ஸோ கோல்டுக்கு கோல்டு பீஸ் இருக்கு, இந்த ETFல இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, சில்வருக்கு சில்வர் ETFs இருக்கு, சில்வர் ETFs, அதாவது சில்வர் பீஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா காப்பர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் காப்பர் ETF இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தென் தட் இஸ் ராங். ஏன் இந்த ரெண்டுத்துக்குமே ETF இருக்கு, பட் காப்பருக்கு ஏன் ETF இல்லை? இங்கதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு ETF நம்ம ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி தானே ஸ்டார்ட் பண்றாங்க, அதை AMCன்னு சொல்லுவோம், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு SBI அந்த மாதிரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து ஒரு ETF லான்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க ETF, லெட்ஸ் சே நம்ம இந்த கோல்டு பீஸ் நான் சைட்ல அட்டாச் பண்றேன், கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்லாம் நான் வாங்குறேன் அப்படின்னா நான் எவ்வளவு வாங்குறேனோ அதுக்கு ஈக்குவலண்டான பிசிக்கல் அசட்டை அந்த கம்பெனி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. புரிஞ்சிருச்சுல? ஓகே, நான் வாங்குறேன்னா அதுக்கு ஈக்குவலண்டா பிசிக்கல் அசட் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னு நான் சொல்லி பண்றேன். அது புரிஞ்சிருச்சுல? சூப்பர். ஸோ கோல்டுக்கு எஸ் அவங்க ஸ்டோர் பண்றாங்க பிசிக்கல் வால்ட்ல, அதே மாதிரி சில்வருக்கு எஸ் அவங்க ஸ்டோர் பண்றாங்க. பட் காப்பருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன் அந்த ப்ராப்ளம்? முதல்ல ஒரு பேசிக்கான திங்க நீங்க புரிஞ்சுக்கணும். கோல்டும் சில்வரும் பிரிஷியஸ் மெட்டல்ஸ், காப்பர் ஒரு பேஸ் மெட்டல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ இந்த பேஸ் மெட்டலை நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். நம்பர் 1, ஸ்டோரேஜே ஒரு ப்ராப்ளம் தான். அதாவது லெட்ஸ் சே நான் வந்துட்டு இப்போ கோல்டை ஸ்டோர் பண்றேன், சில்வரை ஸ்டோர் பண்றேன்னா ஒரு ஸ்மால் பார்ஸ் மாதிரி தானே. பட் காப்பர் அப்படி கிடையாது, ஒரு ஃபுல் வேர் ஹவுஸே தேவைப்படும். இது வந்து ஒரு ஹை காஸ்ட்லியான ஒரு திங். ஓகேவா? ஸோ இது நீங்க வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங் புரிஞ்சுக்கோங்க. ஏன் காப்பர் பேசிக்கா? இப்போ நீங்க நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க, காப்பர் ETFs இல்லைன்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஏன் இல்லை? திஸ் இஸ் த ரீசன். நான் ஒன்னு சொல்றேன். நம்பர் 2, ஆக்சிடேஷன். அதாவது நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூல் டேஸ்ல, ரொம்ப பெருசுல ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்லிடுறேன். இப்போ நம்ம காப்பரை ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏரோட ரியாக்ட் ஆகும். காப்பர் ஏரோட ரியாக்ட் ஆகும். அப்படி காப்பர் ஏரோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அது அந்த கிரீன் ஆர் ஐ கெஸ் பிளாக் கலர் லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். நம்ம படிச்சிருப்போம்ல, அவ்வளவுதான், பேசிக்கா தெரிஞ்சா போதும். ஸோ இந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த லேயர் ஃபார்ம் ஆகுறதுனால காப்பருடைய குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ஸோ காப்பருடைய குவாலிட்டி ரெடியூஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இப்போ கோல்டு இருக்குன்னா கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா கோல்டு தான் எவ்வளவு வருஷம் ஆனாலும். பட் காப்பருடைய குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது how do you expect if you store something whose quality will reduce ஆனா அதோடைய பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா that doesn't make any sense. I hope உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் காப்பருக்கு எந்த ஒரு ETF-ம் கிடையாது. புரிஞ்சிடுச்சா? ஓகே. அண்ட் நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி காப்பர், பிசிக்கல் காப்பர் ஏன் நம்ம பை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் பை நவ் அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் சிம்பிளா சொல்லணும், லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 1 lakhக்கு நான் அந்த காப்பர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 75ல இருந்து ஒரு 80 kgs காப்பர் எனக்கு வருமா? நம்பர் 1, சூப்பர். இப்போ நான் கேட்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, உங்களால அந்த காப்பரை ஸ்டோர் பண்ண முடியுமா? அண்ட் ஆக்சிடேஷன்ல இருந்து அந்த காப்பரை உங்களால காப்பாற்ற முடியுமா? கிடையாது. அண்ட் உங்களால நினைச்ச நேரத்துக்கு அதை செல் பண்ண முடியுமா? ஏன்னா ஆக்சிடேஷன் நடக்கும், குவாலிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால அதோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் இவென்ச்சுவலி. ஸோ அதனால பிசிக்கலா நம்ம போயிட்டு காப்பர் பை பண்றதுன்றது ஒரு இட்ஸ் நாட் த ரைட் ஆப்ஷன். கரெக்டா? ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். ஐ ஹோப்
பை நவ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நம்மளுடைய ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துடலாம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது காப்பர்ல அப்படின்றது. ஐ கெஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி, நான் மொத்தம் ஒரு 4 திங்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நம்பர் 1, அதாவது நம்ம இந்த காப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது தெளிவா சொல்லிடுறேன், லிசன் இட். அதாவது நம்பர் 1, ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக் இருக்குல்ல, இது வந்து நம்ம காப்பரை மட்டும் நான் ஃபாலோ பண்ணணும். காப்பருடைய அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, அதுல இருந்து நான் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா நான் ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பேசிக்கலி இன்வெஸ்ட் பண்ணேன், அதனால நான் இந்த பேரை சொன்னேன். நம்பர் 2, வேதாந்தா அண்ட் ஹிண்டால்கோ அப்படின்ற சில கம்பெனிஸ் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இது மூலியமாவும் காப்பருடைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். பட் தெர் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். நீங்க ஹிந்துஸ்தான் காப்பர் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா காப்பருடைய எக்ஸ்போஷர் மெயினா உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த வேதாந்தா, ஹிண்டால்கோ இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். காப்பர், அலுமினியம், ஜிங்க் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங், நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ காப்பர்ன்றதுக்காக அந்த கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி ஒரு இந்த ஸ்டாக் எப்படி நான் சூஸ் பண்றது, இது கரெக்டான ஸ்டாக்கா பேடான ஸ்டாக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சைட்ல அதை அட்டாச் பண்றேன், நீங்க அதை வாட்ச் அவுட் பண்ணலாம் இஃப் யூ ரியலி விஷ் டு. ஓகே. நம்பர் 2, பிரதர் எனக்கு சிங்கிள் ஸ்டாக் எக்ஸ்போஜர்லாம் வேணாம், ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இடிஎஃப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிரதர் இப்பதான் இடிஎஃபே இல்லைன்னு நீங்க சொல்றேன். அதாவது என்ன சொல்லுவாங்க, மெட்டல் இடிஎஃப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சரி, இது என்ன அப்படின்னா மெட்டல் இடிஎஃப்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஐசிஐசிஐ வந்து மெட்டல் இடிஎஃப் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடிஎஃப் வந்து என்ன பண்ணுன்னா, இடிஎஃப் இந்த பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ், இதுல ஹிந்துஸ்தான் காப்பர் இருக்கும், ஹிண்டால்கோ இருக்கும், வேதாந்தா இருக்கும். புரிஞ்சிருச்சுல? இது அந்த மாதிரி இடிஎஃப் கிடையாது, ஸ்டாக்ஸ் உடைய பேஸ்கெட். ஸோ அது இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்போலியோல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்போஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மெட்டல் இடிஎஃப்ஸ்ல. ஓகே, காப்பருடைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ அதை வந்து இது மூலியமா நீங்க பெனிஃபிட் ஆவீங்க, ஒரு சேஃப்டியும் உங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல சடன் பிரைஸ் அப்சர்ஜும் இருக்கும், சடனா ஃபாலோ ஆகும், உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. ஓகேவா? அது டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஒர்க் ஆகும். நம்பர் 3, இப்ப இது ரெண்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேசிக்கானது. ஓகேவா? இப்ப நான் சொல்ல போறது குளோபல் இடிஎஃப்ஸ்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். எஸ், முதல்ல நீங்க கேட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியணும். அது முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த நேம்ஸ். நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அதாவது ஒன்னு COPX அப்படின்ட்டு, இது வந்து டிக்கெட் நேம்ஸ், அதாவது நான் சைட்ல அட்டாச் பண்றேன். இது வந்து குளோபல் எக்ஸ் காப்பர் மைனர்ஸ் இடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. ICOP இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. COPJ இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நான் சைட்ல அட்டாச் பண்றேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு குளோபல் இடிஎஃப்ஸ் சொல்றேன். நம்மளுடைய இந்த ஏஞ்சல் ஒன் அப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இதை வாங்க முடியாது. ஓகேவா? இது வந்து எப்படி சொல்லுவாங்க, இந்த IND மணி, வெஸ்டர்ட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இதுல தான் நம்மளால போயிட்டு இந்த மாதிரி குளோபல் இடிஎஃப்ஸ்ல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த IND மணில எப்படி நான் இன்வெஸ்ட் பண்றது, அதை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில் வேணும், அதை பத்தியும் நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிருக்கேன், நான் அட்டாச் பண்றேன். நீங்க அதை போய் பார்க்கலாம் இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபைனல் ஆப்ஷன் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான், இதுல நீங்க போக வேணாம் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா. இது வந்து MCX ஃபியூச்சர்ஸ்ல நம்ம வந்துட்டு காப்பர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இது வந்து ஒரு ஹை லெவரேஜ் பிரதர், ஹை வோல்டாலிட்டி இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லிடுறேனே, ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோல ஒரு சார்ட் அட்டாச் பண்ணிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிளா அதுல ஒரு எனக்கு காப்பருடைய ரேலியை ஐ வாண்ட் டு எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல பீப்புள் யூஸ் டு ட்ரேட். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன், பட் வேண்டாம். ஓகேவா? இப்போதைக்கு வேண்டாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எது தெரியுமா? நான் சொல்லட்டுமா? மெட்டல் இடிஎஃப்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க பிரதர். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனால் கொஞ்சம் சேஃபா காப்பரோட எக்ஸ்போஜர் இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு இது போதும். அண்ட் ஸ்லோலி ஹிந்துஸ்தான் காப்பர் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதை நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓகே இது பெட்டரா இருக்கு, ஐ கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? குளோபல் இடிஎஃப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ IND மணி நான் சொன்னேன்ல, அதுல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமா பாருங்க. முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்க. ஐ ஹோப் பை நவ் ஒரு கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும். கரெக்டா? காப்பருடைய ரீசன் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஷார்ட் டேர்ம் வியூ என்ன, லாங் டேர்ம் வியூ என்ன, அதுல அதோடைய ஏன் ETF இல்லைன்றதுல இருந்து எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ பை நவ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த டாப்பிக்கை பத்தி பேசலான்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தோணலை அப்படின்னா சும்மா யூஸ்ஃபுல் இல்ல ஹெல்ப்ஃபுல் ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு see how many people are really engaging with me till the end. அதாவது சம்டைம்ஸ் நான் சில வீடியோடைய வியூஸ் பார்ப்பேன், 400 வியூஸ் ஆர் 500 வியூஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ 400 பேர் பார்க்குறாங்களா, அந்த 400 பேருமே கமெண்ட் பண்ண எப்படி இருக்கும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு see. So if you have something to ask for, ask in the comment. If you have nothing to ask, then also comment like useful or helpful, something. Okay, so with this, signing off from you.